3:45. சரி, மையானத்துக்கு அனுப்பு. ஆமா கரெக்டா மணி 11:45. ஆமா ஐயா வேட்டைக்கு போக நேரம் வந்துட்டுதா. படப்பு ரெடியா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. வேட்டைக்கு போனா நான் சும்மா போக மாட்டேன். போக முடியாது. பேச்சு வரணும். ஓ பேச்சு கம்பெனிக்கு வரணும். வாய் சொன்னையா இல்லையா கொண்டு வந்து விடணும்யா. ஓஹோ வழி அனுப்பி விடணும். வழி அனுப்பி விடணும். வழி அனுப்பி விடுறதுக்கு தாய் பேச்சு இல்லாம சொடல போகவே மாட்டான். அவன் யாரு? நீ போறதுக்கு. அப்ப மாயாண்டி சொடலை வேட்டைக்கு அனுப்பிய பொழுது வேட்டைக்கு போனார் ஐயா. வேட்டைக்கு போயிட்டு வந்து படப்பெல்லாம் அழகா ஏத்துக்கிட்டாரு. 12 மணிக்கு கரெக்டா பூசை. நேரம் தவறாம பூசை போட்டாச்சு. நேரம் தவறாம தீவாரனை காட்டியாச்சு. எப்ப அவனுக்கு கோயில் விடலாம் போதுமா போதாதா? எப்பா என்னப்பா நான் செஞ்சு இவ்வளவு பாடுபட்டு சந்தோஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு கொடை கொடுக்கேன். எப்பா நீ ஏத்துக்கிட்டியா ஏக்கலையா? உன் கோயில் கூடல எனக்கு ஒரு குறை கிடையாது. சரி கோயில் கூட நல்லா கொடுத்துட்டப்பா. சரி பூலகத்துக்கு போவேன். சரி என்ன வணங்கி வருவாங்கல்ல அந்த மக்களு. ஆமோ அமையா காக்கும் நல்ல கடவுளா இருக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன வேணும்? ஆமா என்ன கும்பிடுறவங்களுக்கு எல்லாம் நான் வரம் கொடுக்கணும் அல்லவா? பிள்ளை இல்ல மக்களுக்கு பிள்ளை கொடுக்கணும். ஆமா குறைகளோடு வரவங்களுக்கு குறைகள் எல்லாம் தீர்த்து கொடுக்கணும். மனமுடியா மக்களுக்கு மாலை வரம் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க தானே வரம் தரணும். கண்டிப்பா தரணும். அதாவது எனக்கு வரங்களை தாங்க என்று சொல்லி ஆயாண்டி சொடலை கேட்ட பொழுது கேட்கும் பொழுது ஆகப்பட்ட சிவபெருமான் எப்படி வரம் கொடுக்கிறாரானா எப்படி அம்மா கொடுக்கின்றா? கொள்ளோ வரோம் வெல்லோ வரோம் கொடுக்கு வரோம் அழிக்கு வரோம் கொல்லோ வரோம் வெல்லோ வரோம் கொடுக்கு வரோம் அழிக்கு வரோம் தீராத பிடிகள் எல்லாம் திருநீராடு தீர்க்கும் தீராத பிடிகள் எல்லாம் திருநீராடு தீர்க்கும் வரோம் போகாத பிடிகள் எல்லாம் போகாத பிடிகள் எல்லாம் பொன்பிரும்பா தீர்க்கும் வரோம் மாயாண்டிக்கு வரங்களை கொடுக்கிறார். ஆமா வரங்களை கொடுக்கும் பொழுது கொள்ளும் வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அளிக்கும் வரம். ஆமா ஆமாம்மா தீராத பிடிகள் எல்லாம் அவர் திருநீரால தீர்க்கும் வரம். தீராத பிடிகள் எல்லாம் திருநீராலே தீர்க்கும் வரம். போகாத நோய் எல்லாம் அவர் பொற்பெரும்பு பட்டாலே தீர்க்கும். ஐயனோட பொற்பெரும்பு பட்டுச்சுன்னு சொன்னாலே போதும். காணலுக்கு போவதற்கு கருப்பு வர்ண தண்டியன். சரி வேனலுக்கு போவதற்கு வெள்ளை வர்ண கூடாரம். வெள்ளை வர்ண கூடாரங்களா? எப்பா என்ன வரம் போதுமா? சரிப்பா எனக்கு பேச்சியே நான் கூட தான் அழைச்சிட்டு போவேன். சரி அம்மாவும் நல்ல முறையில பாத்துக்கிறது ஐயா என்று சொல்லி மாயாண்டி சொன்ன பேச்சு அம்மாளும் பேச்சு அம்மாளும் எங்கே வருகிறானால் எங்கேம்மா வருகின்றா திருநாளோ நடக்குதையா கரையில அம்மை பகவதியா வாசலில் பகவதி அம்மாளுக்கு தேரோட்டமும் திருநாளும் ஜகஜோதியா நடக்கும். அடேங்கப்பா அந்த சித்திரை மாசத்துல அந்த கொட்டார கரையில இருக்கிற பகவதி அம்மாளுக்கு சரி தேரோட்டமும் திருநாளும் ஜகஜோதியா நடக்கிறது. ஆமா சரி அவளுக்கு மாவிளக்கு மஞ்சப்பாடு முளப்பாரி அபிஷேகம். அடேங்கப்பா அவளுக்கு ஒரு இதுலயும் குறையே கிடையாது. ஜகஜோதியா நடக்குப்பா. அவ்வளவு பக்குவமா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு பகவதி அம்மாளுக்கு. சரி பகவதி அம்மா வாசல் அப்படி கோயிலோட நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய வேலையில வாசல் வந்து நிக்கா மாயாண்டி. யாரு யாரு? மாயாண்டி சொடல நிக்கிறாரு. ஆமா அங்க வந்திருக்கேன். சரி ஒரு வார்த்தை சரி யாராவது கண்டுகிடட்டுமே. எப்ப அந்த ஊர் மக்கள் தான் பார்க்கல கண்டுகிடல. சரிங்களா சரி கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரே பூசாரி அவர் கூடயுமா நம்மள கவனிக்கல. பகவதி அம்மாவுக்கு போறாரு அபிஷேகம் பண்ணிட்டு வாராரு. சரி தீவாரண தட்டை தூக்கிட்டு போறாரு. தீவாரண தேச பண்றோல். ஆமா வாராரு அபிஷேகம் பண்றா போறோல். ஆமா நம்மள ஒரு வார்த்தை கண்டுகிடல. சரி என்று பார்த்தார் மாயாண்டி. மாயாண்டி அவங்க கேட்கலன்னா என்ன? சரி நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். ஒண்ணு அவங்களா கூப்பிட்டு கேட்கணும். ஆமா நம்ம வந்திருக்கோம் சொல்லி நம்மளே காட்டணும். ஆமா சரி என்று ஆதாளி போடுவாரா செய்வாரா ஓடுவாரால் அரக்கல் செய்வாரா உன போல பதுங்குவாரா புலி பாய்ச்ச பாயுவாரா உன போல பதுங்கு
வாரா புளி பாய்ச்சல் போட்டு வாரா சூடத்தட்ட தம்பிடிக்கு சூடத்தட்டை நாட்டிடிக்கு செவுட்டில தீ அடிப்பாரா செவுட்டில தீ அடிப்பாரா பார்த்தாரு. சரி, என்ன யாரு கண்டுகிட மாட்டேங்க அப்படின்னு ஆதாளி போடுறாரு. அல்லறக்க செய்கிறாரு. அல்லறக்க செய்கிறார் ஈசன் மகள் சோடல ஐயா. ஆட்டெலும்பு செங்கல் துண்டோ சரி மாறி மாறி போய் விழுது. கூட்டமா இருக்கு பாத்துக்கோ. ஆமா, பகவதி அம்மாளுக்கு தேரட்டம்னு சொல்லி சரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் மக்கள் இருந்து பாக்குறாங்க. சரி, ஆனா மாயாண்டி சோடல கூட்டத்துக்கு பின்னால என்ன செய்யறாரு? மாட்டெலும்பு செங்கல் துண்டு மாறி மாறி எறிகிறாரு. மாட்டெலும்பு செங்கல் துண்டு அப்ப பார்த்தாரு மாயாண்டி. மாயாண்டி சோடல பூசாரி என்ன கண்டுகிட மாட்டாரு. சரி, பிடி பூசாரியா? ஆமா, சூடத்துல பிடிக்கி செவுத்தோட வராரு. பகவதி அம்மே ஏய் என்ன அம்மா பகவதி வாட் இஸ் தி ப்ராப்ளம்? அப்பா உனக்கு மாவளக்க குறை வச்சனா மஞ்சப்பாலில குறை வச்சனா? உனக்கு மாவள குறையா தாயே? மஞ்சளில குறை வச்சேனா? கலப்பாயில குறை வச்சனா? ஆமா. அப்ப பூசாரி போய் கால்ல விழுந்து சொல்லுதாரு, அம்மா உனக்கு முளப்பாரியில குறை வச்சனா இல்ல அபிஷேகத்துல குறை வச்சனா? உனக்கு அலங்காரத்துல குறை வச்சனா தாயே அபிஷேகத்துல குறை வச்சனா? ஆத்தோ கருப்போ தெரியல நல்லா இருந்த பூசாரி பொடுக்குன்னு பகவதி அம்மா கால்ல போய் விழுந்துட்டாரு. வாசல்ல நினைக்கா ஏதோ பாலகன். ஆமா, சின்னஞ்சிறிய பாலகனா இருக்கானே, சின்ன பையன் வந்து செவிட்ல எட்டி அடிக்கிறானே பகவதி அம்மா அப்படின்னு சொல்லி கால்ல போய் விழுந்து முக்கா பக்கா மண்ணு வாயில இருக்கு. ஓ, முக்கா பக்கா மண்ணு வாயில இருக்கு. அடி 1 சரி தடுப்பு 3. ஏய் அப்ப அடி 1 தடுப்பு 3 தான் இப்படி விழுந்திருக்கு. ஆமா, இப்படி விழுந்திருக்கு. சரி, பேய் அடிக்க பிள்ளை பறக்குமா? ஓ, பேய் அடிச்சா பிள்ளைங்க பறக்கும். இப்ப பார்த்தா கொட்டாரக்கரை பகவதி அம்மா. பகவதி அம்மா பூசாரிக்கு இந்த பாடா ஆமா அப்படின்னு சொல்லி சரி அந்த பாலகன் கிட்ட வந்து என்ன கேக்குறா? என்னம்மா கேக்குறா? ஒரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா உள்ளது உள்ளபடி சொல்லையா. ஒரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா உள்ளது உள்ளபடி முடியாம சொல்லையா. நாடு என்னையா நகரம் என்னையா நகரம் என்னையா நகரம் என்னையா நகரம் சொல்லையா நடந்து வந்ததொரு விவரம் சொல்லையா. நாடு என்னையா நகரம் சொல்லையா நகரம் சொல்லையா நடந்து வந்ததொரு விவரம் என்னையா. அம்மா யாரு அப்பா யாரு அப்பா யாரு அப்பா யாரு அப்பா யாரு அம்மை பகவதி ஏனாளே. அம்மா யாரு அப்பா யாரு அப்பா யாரு பகவதி யாரடா நீ சிறுவையிலே ஏன் வாசல்ல வந்து நிக்கிறியே? அன்புக்கு மட்டும்தான் அடிபடிவே. ஆமா, அதிகாரத்துக்கு என்னக்குமே ஆண்டவன் சொடலையா தான் எனக்கு தெரியும். ஊரு என்ன சரி பேரு என்ன பேரு என்ன உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லணும். ஆமா ஆமையா அப்படின்னு பகவதி அம்மா கேட்கிறா. ஆமா, பகவதி அம்மா கேட்கும்போது அம்மா சிரிச்ச முகமா நிக்காரு. யாருன்னு தெரியல உனக்கு? இந்த சாடியில பாரு, இந்த முகமா பாரு, இந்த சாடியில இந்த முகமா யாரு? நீ விசாலாட்சி மவளா? கிடையாது கிடையாது. அப்போ யாரு யாரு அங்க இருக்க பத்தியா? சிவகாமி. ஆமா, சிவகாமி மவளா? இல்ல கிடையாது. நம்ம திருநெல்வேலியில காந்திமதி மவளையா? எம்மா நான் அவ மவளும் கிடையாது. சரி, அங்க இருக்க பத்தியா? குச்சாலத்துல. சரி, குழல்வாய் மொழி மவளா? குச்சாலத்துல குரங்கு இருக்காக்குன்னு குரங்கு சொல்ல முடியுமா? குழல்வாய் மொழி மவனா? கிடையாது கிடையாது. பாவனாசத்துல இருக்க பத்தியா? ஆமா, யாரையா? உலகம்மா மவனா? நான் உலகம்மா மவனும் கிடையாது. ஏ அம்மா என்ன நான் யாருன்னு கேக்குறியா? நான் யாரம்மா? நான் யாருன்னு தெரியுமா? யாரு யாரம்மா? அதுதான் கைலாசோ அதுதான் கைலாசோ அதுதான் தில்லைவானோ அந்தாளம் பார்வதியா கொடுத்தார் பரமசிவா அந்தாளவனம் பேசி போர்க்கு பிள்ளையாக போர்க்கு பிள்ளையாக வந்தேனம்மா உண்மையா போர்க்கு பிள்ளையாக போர்க்கு பிள்ளையாக வந்தேனம்மா உண்மையா.
நான் பிறந்தது கைலாசம். சரி. வளர்ந்தது தில்லைவனம். தில்லைவனம். என்னை பெற்றால் பார்வதி, பெயர் கொடுத்தா பரமசிவா. பேர் கொடுத்தா பரமசிவா. வளர்த்தது யாரு? யாரு உன்னைய? வனப்பேச்சி. வனப்பேச்சி வளர்த்துட்டு அப்படியும் கைலாச வாசல தட்டறிஞ்சு குவையா கூவுனு. இன்னைக்கு அன்னைக்கு உயிர் பிழைக்க வச்சது பேச்சுதான். சரி, பேச்சுதான். மயானத்தில் கொண்டு போய் மயானத்தை அப்படியே கூலா கரைச்சு கொடுத்தால பிணத்தை. சரி, பேச்சு. ஆமா. அம்மாவோ அம்மையா. ஓஹோ, பேச்சு மகனாடா நீ. பேச்சு மகன். இத ஒரு சாடையே நினைச்சேன் பார்த்துக்கோ. பேச்சு மகன் மாதிரி தெரியுதா? ஆமா. சரி, நீதான் பேச்சு மகன். ஆமாவோ அம்மையா. எங்க மச்சான் சாடையவே இருந்த. ஓ மச்சான் சாடை. ஏர் நெத்திக்கும். ஓ பகமா. ஓ கிளி குஞ்சு வாய்க்கும். கிளி மூக்குக்கும். எங்க மச்சான எங்கேன்னு இருக்கடா. லட்டு மாதிரிலாம் இருக்கு. எங்க மச்சான் பேரு என்ன பேரு? பழைய பரமசிவம். ஓ பழைய பரமசிவம். பரமசிவம் அவன் தான் நீ. பரமசிவம். ஆமாம்மா. சரி, ஏடா வேற ஒண்ணு இல்ல. என்ன உங்க ஐயாவுக்கு என்னைய தான் முதல்ல கல்யாணத்துக்கு பேசி முடிச்சது. யாரு? பகவதிய. ஓ பகவதி அம்மால. ஆமா. சரி, எங்க அக்கா போய் வாக்கப்பட்டுக்கிட்டா. ஓ பாத்தியாச்சு அப்போ. ஆமா. ஏடா நீ அக்கா பிள்ளையா? அப்படி என்ன சொல்லு? பார்வதிக்கு பிள்ளை, அந்த பகவதிக்கு பிள்ளைதான்ப்பா. அடேங்கப்பா. ஈஸ்வரிக்கு பிள்ளையானால் எந்தனுக்கு நீ மகன் தானடா? எந்தனுக்கும் மகன் தானப்பா. அம்மா என்ன பகவதி என்னப்பா? வாசல்ல வந்திருக்கேன். சரி, வந்த பிள்ளை இருக்கட்டுமா? சரி, இல்ல போட்டுமா? ஏ அப்பா சொல்லல. வாசலுக்கு வந்த பையன் வெளியே எங்கேயும் போகாத. சரி, நாடு நாடா இல்ல, ஊரு ஊரா இல்ல. ஊராவே இருக்காது. வெளியே போகவே போகாத. போக கூடாது. ஐயா சொல்லல. வந்த பிள்ளை போக வேண்டாம். என் வாசல்ல இருமகனே. இருமகனே சொல்லல ஐயா. அம்மா என்ன வாசல் இருக்குன்னு சொன்னா இப்படி சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். சும்மா இருந்தா சோம்பேறி ஆயிருவேன். எனக்கு சோம்பேறி கொடுக்கும். சரி, ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுக்குறியா? கோயில சுத்தி அழுதியாடா. தூத்தல்லையா அந்த வாசலுக்கு என்ன வேலை பாப்போங்க? எனக்கு காவல் காக்குறது ரொம்ப பிடிக்கும். காவல் வேலையா? அது மேடை வேணும், கொஞ்சம் போய் ஆடிட்டு வரியா? ஆடிட்டு வரியா? சும்மாதான் கிடக்கு. சரி, அம்மா பகவதி. அம்மா பகவதி, எனக்கு காவல் காக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, வாசல்ல காவல் காத்து தரட்டுமா? சந்தோஷமா காவல் காத்து. சரிடா மகனே. எனக்கு காவல் காக்க தான் ஆளே கிடையாது. காவல் காத்து தந்துருவேன். சரி, எனக்கு என்ன தருவேன்? உனக்கு போகதான் மிச்சம். அப்பா நீ என்ன கேட்டாலும் இந்த கைலாஸ் இந்த கொட்டார கரையோ. சரி, சைவம். ஆமா. மாயாண்டிக்கு சைவத்தை கண்டா அலர்ஜி. எப்போதுமே மாமிச படப்பு இருந்தே ஆகணும். மாமிசம் தான் அவர் உசுறு. ஆமா. சரி, அப்ப அம்மாளுக்கு துள்ளுமாவும் மாயாண்டிக்கு துவனங்குட்டி. அள்ளுமாவும் அம்மாளுக்கு அறுக்குங்கடா. மாயாண்டிக்கு மாவிளக்கு அம்மாளுக்கு மாமிசம். எப்பா வந்துட்டியா? உடலைக்குப்பா. சரி என்று சொல்லி ஒரு படப்பை போட்டு மாயாண்டிக்கு என்ன காவலு? என்ன காவலப்பா? பணம் மல்லு காசு, பணம் மில்லு காசு, பணம் மில்லு காசு, 7 தரம் அண்டையத்தில் அம்மா 7 தடவையும் 20 சண்டைக்கு தொங்குது. ஆமா, அந்த காவல் காத்து தரணும்னு சொல்லி கொட்டாரத்துறை பகவதி அம்மா சொல்லுகிறார். ஆமா, அதை பார்த்தாரு மாயாண்டி. அவர் காவல் காத்தாருன்னு சொன்னா என்னதாயி எப்படி இருக்கு ஒரு காவலு? எப்படி அம்மா இருக்கு? காகம் பறக்காதே, குருவிலாடாதே, பறக்காதே, குருவிலாடாதே, மாயாண்டி மை குழந்தை மல்லிகைப்பூ வாசக்காரா, கொட்டார கரையறிலே, கொட்டார அறையிலே, பகவதியா தலையிலே, கொட்டார கரையறிலே, கொட்டார கரையறிலே, பகவதியா வாசலிலே. கொட்டாரக்கரையிலே பகவதி அம்மா வாசலில. அந்த பகவதி அம்மா வாசலில அப்பா மாயாண்டி. அப்பா என்ன வாசல்ல என்ன இருக்கு பாத்தியா? என்ன இருக்கு? 7 கிடாரம் திரவியமும் 20 அண்டயத்தில் தொங்கு. ஆமோ ஆமம்மா. அள்ளு பணம் அள்ளு காசு, கிள்ளு பணம் கிள்ளு காசு, முள்ளு பணம் முள்ளு காசு. முள்ளு பணம் முள்ளு காசு அல்லவா? ஆமா. சரி, இத்தனைக்கும் காவலுக்கு எந்த மகனே நீ இருப்பாயடா. உன் உத்தரவுப்படியே ஆகட்டும் தாயே பகவதி. சரின்னு சொல்லி சரி மாயாண்டி சொடல் அப்படியே எல்லாத்தையும் காவல் காத்து வராரு. அடேங்கப்பா. மாயாண்டி காவல் சொடல் லேசுப்பட்ட காவலா? ஆமையா. அவர் காவலில காகம் பறக்காது, கருங்குருவியில் ஆந்தாது, சிட்டு பறக்காது, சிறுகுருவியில் ஆந்தாது.
அப்பேற்பட்ட காவல்னு சொன்னா சரி நம்ம மாயாண்டி காவல் மட்டும்தான். ஆமோ ஆமம்மா. மாயாண்டி சுடலை ஆண்டவர். ஆமோ ஆமம்மா. அந்த கொட்டாரக்கரையிலே பகவதி அம்மா வாசலில பகவதி அம்மா வாசலில காவல் காத்து வரக்கூடிய நேரத்துல சரி அங்க ஒரு நிலையம் கேட்காரு மாயாண்டி. ஆமோ ஆமம்மா. வாசல்ல எனக்கு ஒரு நிலையம் போட்டு கொடு. ஆமா நிலையம் போட்டு கொடுன்னு ஒரு நிலையம் என்னடா ஒரு நிலையம். சரி 21 நிலையம் போட்டு தாரு. ஆமா பகவதி அம்மா வாசலில 21 நிலையம் போடணும்னு சொல்லி என்று சொல்லி சரி அந்த கொட்டாரக்கரையில வாயாண்டி சுடலைக்கு பகவதி அம்மா எப்படி நிலையம் போட்டு கொடுத்தா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா பகவதி அம்மா நிலையம் போட்டு கொடுக்கின்றா? புறத்துல ஒரு நிலையம் கொடி மரத்துல ஒரு நிலையம். புறத்துல ஒரு நிலையம் கொடி மரத்துல ஒரு நிலையம். ஈசான மூலத்தில 21 நிலையம் போட்டு. ஈசான மூலையில 21 நிலையம் போட்டு. கொட்டாரக்கரையிலே கொட்டாரக்கரையிலே கரையதிலே கரையதிலே பகவதிய வாசலிலே பகவதிய வாசலிலே கொட்டாரக்கரையிலே கொட்டாரக்கரையிலே பகவதிய வாசலிலே பகவதிய வாசலிலே தேரடியில் ஒரு நிலையோ தேரடியில ஒரு நிலையோ ஒரு நிலையோ மாயாண்டி குளமதியில ஒரு நிலையோ குளமதியில ஒரு நிலையோ ஒரு நிலையோ ஒரு நிலையோ குளமதியில ஒரு நிலையோ குளமதியில ஒரு நிலையோ கொட்டார கரையிலே குமரி பகவதி அம்மா வாசலில அந்த பகவதி அம்மா வாசலில மாயாண்டி சொடலைக்கு சரி ஒரு நிலையம் போட்டு கொடுக்க. ஆமா மாயாண்டி சொடல நிலையம் கேட்ட உடனே கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடிமரத்தில் ஒரு நிலையம். கொடிமரத்துல ஒரு நிலையம் தேரடியில ஒரு நிலையம். சரி தெப்ப குளத்துல ஒரு நிலையம். தெப்ப குளமதுல ஒரு நிலையம். ஆமா சரி வேப்ப மரத்தடியில போட்டா வேப்ப மரத்தடியில போட்டோம்னு சொன்னா வேம்படி மாடை வேம்படி மாடை. சரி புளிய மரத்துல போட்டா புளிய மரத்து சொடல புளிய மரத்து பொந்தை. ஆமா ஆமா சரி ஆலமரத்தடியில போட்டா அது ஆலமரத்து சொடல. ஆமா சரி மருது மரத்து அடியில போட்டா அது என்ன தாய் மருது மரத்து சொடல. நீங்கப்பா அழகா இருக்கு. மாயாண்டிக்கு நிறைய நிலையம். சரி ஈசான மூலையில 21 நிலையம் வாங்கி. ஈசான மூலையில 21 நிலையம் வாங்கி அப்ப மாயாண்டி சொடலைக்கு கொட்டார கரையதுல கரையதுல 21 நிலையத்தை போட்டு கொடுத்து சரி அப்படி காவல் காத்து வாராரு. ஏழுகடார திரவியத்தை காவல் காத்து வருகிறார். சரி அப்படி அவர்கள் காவல் காத்து வரக்கூடிய நேரத்தில் காவல் காத்து வரும் பொழுது அது பக்கத்துல ஆமம்மா மலையாள சீமை. அடேங்கப்பா மலையாள சீமை. எனவே என்னதாயி ஜி குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொள்ள குச்சி. அஞ்சு குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொள்ள குச்சி. குச்சி கோழிக்கோடு மலையாள சீமையில கொள்ள குச்சி கோழிக்கோடு மலையாள சீமையில அந்த மூலன் ஊராதிலே அந்த மூலன் ஊராதிலே நாடு சாமி பெறுவதிலே அந்த மூல ஊராதிலே சாவி தருவாரிலே ஒரு புள்ளையோ காளி பெருமுளையே ஒரு புள்ளையோ காளி பெருமுளையே 500 முளையோ பெருமுளையே 200 முளையோ 700 முளையோ எல்லம்மா காளி பெருமுளையே 700 முளையோ 700 முளையோ
மலையாள சீமை. ஓ மலையாள சீமை. அஞ்சு குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொல்லங்குச்சி. அஞ்சு குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொல்லங்குச்சி. கொல்லங்குச்சி கோழிக்கோடு கொழுகு மலையாள சீமையில அந்த மலையாள சீமையில நந்தன்புலன் ஊரு. அடேங்கப்பா நந்தன்புலன் ஊரு 4 சாதி தெரு. சரி. அந்த நந்தன்புலன் ஊரதில 4 சாதி தெருவதில தெருவதில 300 புலையனுக்கு மூப்பங்காளி. பெரும்புலையன் அல்லவா. 400 புலையனுக்கு நாட்டாம. அவன் பெரும்புலையன். 500 புலையனுக்கு அண்ணாவி பெரும்புலையன். அண்ணாவி பெரும்புலையன். 600 புலையனுக்கு அவன் தான் அதிகாரி. அதிகாரி பெரும்புலையன். போட்டதுல அவன் சட்டம். சரி. அடிச்சதுதான் மொட்டை. மொட்டை அப்படிலாம் இருக்கணும். அப்படி 600 புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புலை. அண்ணாவி பெரும்புலையனம்மா கட்டிக்கார. அவன் தான் எஜமாங்காளி பெரும்புலையன். ஓ எஜமாங்காளி பெரும்புலையன். அவன் செய்யக்கூடிய தொழில் என்ன தொழில்? என்ன தொழிலும்மா? மாந்திரீக தொழில். அடேங்கப்பா மாந்திர தொழில்னு சொன்னா அது கருந்தொழில் ஆகும். மை உண்டு சிமல் உண்டு மயக்கம் வித்தை தானம் உண்டு. மயக்க வித்தை தானம் உண்டு. அவன் நினைச்சா என்னனாலும் செய்வாமியா. சரி. ஒரு மை எடுத்து போடுவான். ஓ மை எடுத்து போடுவான். கற்பமா இருக்கவள கருவ கலைப்பான். ஓ கற்பமா இருக்கவள கருவ கலைப்பான். சும்மா இருக்கவள மாசமாக்கி விட்டுருவான். அடே சண்டாளா. வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்கு வரவழைப்பா. அந்த வீதியில இருப்பவள வீட்டுக்குள்ள வர வைப்பா. அப்படிலாம் செய்வான் பெரும்புலையன். அதுதான் தாய் கருந்தொழிலே. கருந்தொழில் செய்து வாரான். சரி. பெரும்புலையனுக்கு மனைவி யாரு? யாரு அதுதான் பெரும்புலைச்சி. சண்டாள பாதகத்தி பேராசியை பாத்தியா? ஆமா. இவ்வளவு அழகா பொருந்திருக்கு. பெரும்புலையன் பெரும்புலைச்சி பேராசி பொருந்திருக்குன்னு சொன்னாலே மாலை பொருத்தம் தன்னால அமையும்.